கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பா நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர், அதுக்கப்புறம் அதாவது பிரேக் அவுட் ஸ்டாக், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் என்னாச்சு? ஸோ கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஒரு 46 பாயிண்ட்ஸு. ஸோ நமக்கு என்ன இருக்குது? ஸோ 45 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டவுன் சைடில் முடிஞ்சிருக்கு. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பேரிஷ் கேண்டில் ஒரு பெரிய ஒரு இஷ்யூவை கொடுக்காது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டில், அது பக்கத்தில் ஒரு குட்டி பேரிஷ் கேண்டில் வந்து உங்களுக்கு நேற்றுக்கு கேண்டிலை வச்சு நம்ம ரீட் பண்ணும்போது, ஸோ அதாவது ஒன்றுமே இது வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ இன்றைக்கி கூட ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகலாம். இல்லை அப்படின்னாலும் நெக்ஸ்ட் இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கீழே கூட 2 நாள் லேக் ஆகிட்டு கீழே இந்த சப்போர்ட்டை வந்து இங்கே கூட வரலாம் மேபி. ஸோ இங்கே வந்துட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகலாம். ஸோ இங்கே வரைக்கும் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இங்கே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கேருந்து இப்படியே வந்துட்டு மேலே போகலாம். ஸோ இல்லை இன்றைக்கே கூட என்ன பண்ணலாம், ஒரு கேப் அப் கிடச்சுன்னா அப்படியே மேலே கூட போகலாம். ஆனால் பேங்க் நிஃப்டி தான் நேற்றுக்கு வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு முந்தா நாள் திங்கக்கிழமை ஏற்றுனாங்களோ அதை மறுபடியும் கீழே இறக்கி விட்டுட்டாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்த மாதிரி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், திங்கக்கிழமை உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு. ஆனால் நேற்றுக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏற்றுனாங்களோ அதே ரேஞ்சில் கொண்டு வந்து அதே சப்போர்ட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி என்ன ஆகும் பேங்க் நிஃப்டி? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் சைட்வேஸ் போகணும், சில மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ கீழே அப்படின்றது வந்து உங்களுக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் குளோபலாக எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஸோ டேரிஃப் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கான நல்ல நியூஸ் தான் இருக்குது. ஓகே, அப்படி பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளே அதிகம். ஸோ நிஃப்டி வந்து இன்றைக்கி சப்போர்ட் எடுக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறைய ஸ்டாக் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். நிறைய ஸ்டாக் பிரேக் அவுட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த மிட் கேப் நிஃப்டியையும் நம்ம பார்த்துருவோம். மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம அதில் நிறைய ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணுறோம். மிட் கேப் நிஃப்டி பாருங்கள். ஸோ நேற்று ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில். நிஃப்டி மாதிரி தான் வைங்களேன். நிஃப்டியை விட இது கொஞ்சம் பரவாயில்ல. உங்களுக்கு ஒரு குட்டி பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நோ இஷ்யூ. இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ மேலே போணுச்சு, மிட் கேப் நிஃப்டி மேலே போணுச்சுன்னா மிட் கேப்பில் இருக்க ஸ்டாக்கெல்லாம் நிறைய ரேலி கொடுக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணிடலாம்? ஸோ நம்மளோட டாப் கெய்னர் அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஹீரோ. இந்த ஹீரோ மோட்டார் கார் பொறுத்த வரைக்கும் நம்மளோட செகண்ட் டார்கெட்டையும் ஹிட் பண்ணிடுச்சு. செகண்ட் டார்கெட்டையும் ஹிட் பண்ணிவிட்டு அங்கேயும் மறுபடியும் மேலே போய்கிட்டு இருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்ததுலேருந்தே ஒரு 13% மேலே போயிருக்கு. ஸோ நம்மளோட செகண்ட் டார்கெட் ஹிட் பண்ணிவிட்டு அங்கேயும் மறுபடியும் இங்கே என்ன இருக்குது? ஸோ ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ வாங்கி வச்சுருக்கிறவங்க ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஆல் டைம் ஹை வரைக்கும் நீங்கள் வச்சுக்கிறதா இருந்தாலும் தாராளமாக வச்சுருக்கலாம். இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 6194 இதோட ஆல் டைம் ஹை. இதோட ப்ரீவியஸ் ஹை அகைன் மறுபடியும் பிரேக் பண்ணி மேலே தான் போய்கிட்டு இருக்கு. நம்மளோட டாப் கெய்னர் ஜெய்கார்ப் நேற்று 14% ஒரே நாளில் உங்களுக்கு என்ன இருக்குது? ஸோ மேலே போயிருக்கு. ஸோ நம்ம கொடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இங்கே கொடுத்துருந்தோம். ஸோ இந்த பிரேக் அவுட்டில் இந்த புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருந்தோம். ஸோ போயிட்டு அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுக்கும்போதும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? ஸோ அப்டேட் பண்ணியிருந்தோம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ எஸ்எல் வந்து இங்கே வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். ஸோ பாருங்கள், ஒரே நாளே 14%. இன்னும் இந்த ஸ்டாக் வந்து முன்னேறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது.
இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே பிரேக் அவுட்லையும் நம்ம எடுக்கலாம். அதாவது இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போதும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போதும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இங்கே பாருங்கள், இந்த 120 அப்படின்றது எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் கூட வச்சுருக்கலாம். 435 அப்படின்றது இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை. அதாவது எப்படி பார்த்தாலும் 435 அப்படின்றப்ப பாருங்களேன், கிட்டத்தட்ட 3x, அதாவது நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 2x ரிட்டர்ன்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபண்டமெண்டல் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் டாப் கெய்னர் ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர். இந்த ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் இருக்கும். ஸோ இந்த இடத்துல எங்கே கொடுத்துருந்தோம் நம்ம, அதாவது இந்த ஜோனில் கொடுத்துருந்துருப்போம். இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ புல் பேக் ஆகி மேலே போயிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கவங்க என்ன பண்ணலாம்னா இதோட ப்ரீவியஸ் ஹையை ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ இந்த 667 ஆல்ரெடி. அப்புறம் செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனல். ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வச்சுருக்கிறவங்க தாராளமாக இந்த ஸ்டாக்கை வச்சுருக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட டாப் கெய்னர் சிஜி பவர். சிஜி பவர் நம்ம கொடுத்ததுலேருந்து, அதாவது இந்த பிரேக் அவுட்டில் கொடுத்துருந்துருக்கேன், லாஸ்ட் 2 டேஸாக உங்களுக்கு மேலே தான் போயிட்டுருக்கு. ஒரு நேற்றுக்கு மட்டுமே ஒரு 4% வந்து என்ன இருக்குது, 3 or 4% வந்து மேலே போயிருக்கு. நீங்கள் அந்த ஸ்டாக்கை வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக வச்சுருக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த சிஜி பவரோட டார்கெட். ஸோ இன்னும் 794 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் ஆர்விஎன்எல். ஸோ இந்த ஆர்விஎன்எல் பொறுத்த வரைக்கும் இந்த சேனலில் வரும்போதே நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும்னு. ஸோ இந்த சப்போர்ட்லையும் நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ நேற்றுக்கு மட்டுமே ஒரு 5 இல்லை 5.5% வந்து மேலே போயிருக்கு. ஸோ இப்போ அந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி ஒரு 10% வந்து மேலே போயிடுச்சு. ஸோ ஒரு ரீடெஸ்ட் ஏதாவது கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் பை பண்ணலாம். ஒன்று இல்லை அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆல்ரெடி வச்சுருக்கீங்க உங்களோட ஹோல்டிங்ஸில் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அக்குமுலேட் பண்ணலாம். இது கீழே வரும் அப்படின்றது உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டாக் எல்லாமே நிறைய பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதனால் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் ஸ்டாக் டாபர். இந்த டாபரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 668. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால். ஸோ இந்த ஃபால்லேருந்து இந்த ஸ்டாக் இப்போ என்ன இருக்குது, ஸோ உங்களுக்கு ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ ரெக்கவர் ஆனாலும் கூட இப்போது பிரேக் அவுட் இப்போ தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனலை, அதாவது இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. இப்போது என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரின்றது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த கேண்டில் பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில். இதுக்கு முன்னாடி பாருங்களேன், ஸோ இந்த ஜோன் வந்து உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து உங்களுக்கு மல்டிபிள் டைம் என்ன இருக்குது ஹிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அகெயின் மறுபடியும் டவுன் சைடில் தான் வந்திருக்கு. ஸோ இப்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டில் உடச்சிருக்காங்க. ஒன்று ரேட்டஸ்ட் கூட இருக்கலாம், இல்லை மேபி மேலேயும் கூட போகலாம். இப்போ நம்ம என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்துக்கிட்டு எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனல், அதாவது இந்த லோ உங்களுக்கு இங்கே இதையும் மார்க் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ மார்க் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த லோவை நம்ம என்ன பண்ணலாம், எஸ்எல்லாக வச்சுக்கலாம். ஸோ எஸ்எல் அப்படின்றத நம்ம மாற்றலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 585 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை. ஸோ நீங்கள் இப்போது இந்த ஸ்டாக்கை உங்களுக்கு தாராளமாக பை பண்ணலாம் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ரேணுகா சுகர். இந்த ரேணுகா சுகரை பொறுத்த வரைக்கும்
ஸோ இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 56, ஸோ 56, 57. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால். ஸோ இங்கேருந்து இந்த என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபாலில் இருந்து இந்த ஸ்டாக் இப்போது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் 12% வந்து என்ன இருக்குது உங்களுக்கு நேற்று புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கு மட்டும் இல்லை, சுகர் செக்டாரில் இருக்க நிறைய ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு நியூஸ் பேஸ்டாக வந்து உங்களுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த சேனல்லேருந்து வந்து உங்களுக்கு என்ன இருக்குது சப்போர்ட் மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் இப்போ என்ன இருக்குது அகைன் மறுபடியும் இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு. நான் உங்களுக்கு இந்த இடத்துலையே உங்களுக்கு நிறையா டைம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடியும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து இப்போ அகைன் மறுபடியும் மேலே போயிட்டு கீழே வந்து அகைன் மறுபடியும் இந்த சேனலையே சப்போர்ட் எடுத்திருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே போயிருக்கு. ஸோ பிரேக் அவுட் கிளியர் கட்டாக கொடுத்துருக்கு. என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம் ஒன்று. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்குக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ கேபிட்டல் ஒரு 25,000 வச்சுருக்கீங்க இல்லை 20,000 வச்சுருக்கீங்கன்னா பாதியை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இன்னும் உள்ள பாதியை வச்சுருக்கலாம். ஏன்னா ஒரே நாள்லேயே 12% மேலே போனதுனால அகைன் மறுபடியும் என்ன பண்ணலாம், இந்த சேனலில் ரீடெஸ்ட் எடுக்கலாம். ஸோ அகைன் மறுபடியும் கீழே வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இங்கேயும் கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் கொஞ்சம் என்னாகும் கம்மியாகும். கீழே இறங்கும்போது இல்லைன்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ அந்த ரீசனுக்காக சொல்கிறேன். ஒரு வேளை அதாவது இதை பிரேக் பண்ணி கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, மேலே தான் போக போகுது இந்த ஸ்டாக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எல் பார்க்கும்போது இந்த சேனலை விட்டு கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டார்கெட் 43. உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படியும் ஒரு 15-20% வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை. நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்டாக் அப்போலோ டயர். ஸோ இந்த அப்போலோ டயர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 564. ஸோ அதோட விற்கு வந்து இன்னும் இருக்குது 580 வரைக்கும் இருக்கும். ஸோ ஆனாலும் நம்ம வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணலை. ஸோ அப்போலோ டயரை பொறுத்த வரைக்கும் ட்ரையாங்கிள் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ பிரேக் அவுட் மட்டும் கொடுக்கல, அதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ என்ட்ரி எப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இதோட எப்பயுமே நம்ம ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம், பிரேக் அவுட்டே கொடுத்துருந்தாலும் ஸோ அந்த ட்ரையாங்கிள் சேனல் இது. ஸோ இந்த சேனலை ஒரு நிமிஷம், அதாவது ட்ரையாங்கிளோட இந்த சேனலை பிரேக் பண்ணாவே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணுவாங்க. பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணணும். ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணுவோம். இப்போது நீங்கள் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டிலும் பிரிண்ட்டாக இருக்குது. இப்படி பார்க்கும்போது நம்ம என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனல் நீங்கள் எஸ்எல்லாக வச்சுட்டு இந்த சேனலுக்கு கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளில வரலாம். ஓகே, இப்போ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. இப்போது டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 548 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை. நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் கேஇசி இன்டர்நேஷ்னல். ஸோ இந்த கேஇசி இன்டர்நேஷ்னலை பொறுத்த வரைக்கும் ஸோ இதோட ஆல் டைம் ஹை 1271. இங்கேருந்து இந்த ஸ்டாக் ஒரு ஃபால். இந்த ஃபால்லேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே போச்சு. இங்கேருந்து அதாவது ஜிக்ஸாக்காக இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி இங்கேருந்து மேலே போச்சு. போயிட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குது, இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ சப்போர்ட் எடுத்துகிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோனையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஒரு நிமிஷம். ஸோ இந்த பிரேக் அவுட்டில் நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை வந்து எடுக்கிறோம், சப்போர்ட்டில் எடுக்கலை. ஸோ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதாவது இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்துச்சு இல்லையா, இங்கே சப்போர்ட்டை எடுத்துகிட்டு மேலே போயிட்டு இந்த ஜோனை இது வரைக்கும் பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ இந்த சேனலை இப்போ என்ன இருக்குன்னா பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. இப்போ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகும். இப்போ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 944 அப்படின்றது உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். ஸோ எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 781 உங்களுக்கு எஸ்எல்லாக வைக்கலாம். அதாவது இதுக்கு கீழே
எப்பயுமே நம்ம 781 சொன்னால் இந்த சேனலை உடச்சி கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனால் மட்டும்தான் நம்ம எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வரணும். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம கேசி இன்டர்நேஷ்னலில் பார்த்துட்டோம். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை செகண்ட் டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆனந்த் ராஜ். இந்த ஆனந்த் ராஜை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 1000 rupees வரும். எஸ் 933 அப்படின்றது ஆனந்த் ராஜோட உங்களுக்கு ஆல் டைம் ஹை. இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஃபால் ஆனாலுமே கூட இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டாக்கை நிறைய தடவை பார்த்துருக்கோம். ஃபேக் ஃபெயிலியர் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து ஆயிருக்கு. ஸோ இந்த சேனலை பாருங்கள். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு வந்து என்ன இருக்குது, கீழே விழுந்துட்டு உங்களுக்கு இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்திருக்கு இதுக்கு முன்னாடி 2 டைம். ஸோ இப்போ என்ன இருக்குது, 3rd டைம் என்ன இருக்குது, சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே, இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே பவுன்ஸ் ஆகும். ஸோ போயிட்டு இந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேனல் தான் உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். இப்போ எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கிறோம். எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இப்போ என்ட்ரி எடுக்கிறோம்ல இந்த சேனலுக்கு கீழேயே நம்ம எஸ்எல்ல வச்சுக்கலாம். அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா மட்டுமே நம்ம என்ன பண்ணலாம், எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே தான், இங்கே டார்கெட்டை வரும்போது நம்ம டார்கெட்டை ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வந்துடுறது ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும். இதுக்கு மேலே உடைச்சா மட்டும் அகைன் மறுபடியும் நம்ம ஒரு என்ட்ரியை எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பெஸ்ட் அக்ரோ லைஃப். இந்த பெஸ்ட் அக்ரோ லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ரைசிங் வெஜ் சேனலில் இந்த ஸ்டாக் என்ன ஆகிட்டுருக்கு, மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி ஸோ இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை என்ன அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ இதோட ஆல் டைம் ஹை 718. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஃபால். அங்கேருந்து இந்த ஸ்டாக் என்ன இருக்குது, ஒரு அதாவது உங்களுக்கு அப்படியே சைட்வேஸ்ன்னு சொல்ல முடியாது, இதை வந்து ரைசிங் வெஜ் சேனல்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் அப்படியே ஸ்லைடாக அப்படியே மேலே போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் ஒரு 2 டைம் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பாருங்களேன், ஸோ இந்த அதாவது இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் ஃபால் ஆச்சு. இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு நல்ல ரேலி, அங்கேருந்து இந்த ஸ்டாக்கு மறுபடியும் முடிச்சுட்டு கீழே தான் வந்திருக்கு. ஸோ இப்போது இந்த ஸ்டாக்கை வந்து இங்கே நம்ம பை பண்ணலாம். ஸோ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம். இதோட டார்கெட் ஸோ இந்த சேனலாக இருக்கலாம். அதாவது இதோட இதோட ப்ரீவியஸ் ஹை இல்லை, ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னா இந்த சேனல் அது என்னன்றதை இப்போ பார்த்துருவோம். ஓகே, இந்த சேனல் என்ன அப்படின்னா அதோட ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகிற ஒரு சேனல். ஸோ இந்த சேனலில் சம்டைம்ஸ் என்ன ஆகும், நிறைய டைம் வந்து என்ன ஆகும்னா இங்கே வந்து ஹிட் பண்ணோன்னே அந்த சேனலை ஹிட் பண்ணோன்னே என்ன ஆகும்னா ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒன்று இந்த சேனல் டைம் வச்சு டார்கெட்டாக வைக்கிறதுக்கு முன்னாடியே இதோட ப்ரீவியஸ் ஹையையே நீங்கள் டார்கெட்டாக ஃபஸ்ட்டு வச்சுக்கின்றலாம். ஸோ ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. இதோட ப்ரீவியஸ் ஹையும் இந்த சேனலும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ் ஹையையே டார்கெட்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்டாக் ஐடிஐ. இந்த ஐடிஐ பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய டைம் இந்த ஸ்டாக்கை வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஸோ இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இங்கே பாருங்கள் 575. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு வந்து ஒரு நல்ல ஃபால். இந்த ஃபால்லேருந்து இந்த ஸ்டாக் இப்போ என்ன இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் கொடுத்துருக்கு. அதாவது இந்த சேனலை அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம கொடுத்துருந்தோம் இதுக்கு முன்னாடி, இந்த பிரேக் அவுட்டில் கொடுத்துட்டு இங்கேருந்து அகைன் மறுபடியும் கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் வந்து இதை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த சேனலை உடைச்சதுக்கப்புறம் நம்ம பயப்படலாம். ஏன்னா அது ஃபாலிங் வெஜ் மாதிரி கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ஒவ்வொரு தடவையும் இந்த சேனலை பிரேக் பண்ணும்போது என்ன இருக்குது, அதாவது ஹிட் பண்ணும்போது கீழே தான் விழுந்திருக்கு. பட் இந்த டைம் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இது வந்து 4th டைம். ஸோ இதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து டைம் எப்பயுமே பெரும்பாலும் ஹிட் பண்ணிடும். ஸோ இந்த டைம் வந்து உடச்சி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். அப்படி பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 364. உங்களுக்கு எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலுக்கு கீழே நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கோங்க.
இந்த சேனலுக்கு கீழே எஸ்எல் வச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை நீங்கள் ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஹெச்சிசி. இந்த ஹெச்சிசியை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹை, இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் விலைகள் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கரண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது இதோட ப்ரீவியஸ் ஹை கிட்டத்தட்ட 57, 58 இருக்குது. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ இந்த சேனலை பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த சேனலை ஹிட் பண்ணிவிட்டு கீழே தான் விழுந்துட்டுருக்கு. ஸோ இப்போது இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கீழே விழுந்துட்டு இந்த சேனலை மல்டிபிள் டைம் என்ன இருக்குது, ஸோ ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேருந்து லாஸ்ட்டாக இங்கேருந்து மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு இதோட ப்ரீவியஸ் ஹையிலேருந்து பாஸ் ஆகிற இந்த சேனலை ஹிட் பண்ணிவிட்டு கீழே விழுந்திருக்கு. இப்போது ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இங்கே கொடுத்துட்டோம். கொடுத்ததுலேருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குது, ஸோ இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆனாலும் இந்த ட்ரெண்ட் லைன் வெரி வெரி ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்றத நம்ம இதுலேருந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அகைன் மறுபடியும் ஒரு 4% வந்து என்ன இருக்குது, புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகும். ஸோ போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த சப்போர்ட்டில் நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஸோ எஸ்எல் வந்து ரொம்ப கம்மியாகவே நம்ம கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது. 4% தான். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே போகும்போது இங்கே ப்ராஃபிட் புக்கிங் வரலாம், மேபி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் இங்கே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஏன்னா இது வந்து ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகிற இந்த சேனலை இது ஹிட் பண்ணுறது 4th டைமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் நம்ம பாருங்கள், 1 இங்கே பாருங்கள், 1 2 3 இப்போது லாஸ்ட்டாக அப்போ உடச்சிச்சு அப்படின்னா 4th டைம். ஸோ 4th டைம் எப்பயுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆயிரும்னா உடைச்சிரும். ஸோ உடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், அது உடைக்கலை அப்படின்றது ரெண்டாவது பட்சம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம்னா இந்த சேனலில் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்விங் ட்ரேடிங்னு எடுக்கும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வோல்டாம்ப். இந்த வோல்டாம்ப் அப்படின்ற இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 1500 அந்த சம்திங்கில் இருக்குது. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இந்த ஸ்டாக்கை கேட்டிருந்தாங்க, 1000 rupeesக்கு நான் அந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்கேன், ஸோ 1 இயராக அந்த ஸ்டாக் வந்து ரெக்கவர் கொடுக்கல, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹைலேருந்து கீழே விழுந்த இந்த ஸ்டாக் இப்போது ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இங்கே வரைக்கும் அதாவது 7000 இங்கேருந்து இந்த ஸ்டாக் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நல்ல ரேலி கொடுத்துட்டு அகெயின் மறுபடியும் ரீடெஸ்ட் ஆகும். இது வந்து கரெக்ஷன் இல்லை, ரீடெஸ்ட் தான். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணலாம். ஒன்று. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை வந்து இங்கேருந்து மேலேயும் போகலாம். ஸோ அதாவது இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகும். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதுக்கு மேலேயும் இந்த ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டுக்கு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்றதை உங்களோட டிசிஷனை நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கணேஷ் ஹவுசிங் ஃபினான்ஸ். இந்த கணேஷ் ஹவுசிங் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது ஸ்விங் ட்ரேடிங்கு இந்த ஸ்டாக்கில் இப்போதைக்கு நமக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஒருவேளை இந்த 273க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்விங் ட்ரேடிங்கு ட்ரை பண்ணலாம். ஆனாலும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கில் இந்த மாதிரி ஸ்டாக்கில் நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறது வேண்டாம் தான் தோணுது. நிறைய ஸ்டாக் இருக்குது நமக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டாக்கில் அவாய்ட் பண்ணுறது கரெக்டான டிசிஷனாக இருக்கும். ஏன்னா ஒரு ஆல் டைம் ஹையில் இருக்குது, அங்கேருந்து இந்த அங்கே போய் நம்ம வந்து இப்போ இருக்க சூழ்நிலையில் போய் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வருது, ஒரு பேட் நியூஸ்னா உங்களுக்கு நிறைய கீழே விழும். ஒரே நாளில் 5%, 10% கூட கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் அவாய்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் கருடா கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த கருடா கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து இப்போ பை பண்ணலாமான்னு. இந்த ஸ்டாக்கில் எல்லாம் நம்ம என்டர் ஆகாமல் இருக்கிறது
ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போ வாங்க வேண்டாம். நிறைய நல்ல ஸ்டாக் வந்து இப்போ நம்ம சேனலில் இன்றைக்கி வீடியோலேயே நிறையா கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆனந்தராஜ்லாம் நல்ல சப்போர்ட்டில் இருந்து பவுன்ஸ் ஆக போகுது, பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணலாம். ஒரு இந்த ஸ்டாக்கில் போய் நம்ம பை பண்ணுறது பை பண்ண வேணாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நெக்ஸ்ட் ஸ்டாக் அப்போலோ மைக்ரோ சிஸ்டம். இந்த அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுதாங்க இந்த ஸ்டாக்கை நான் வாங்கலாமான்னு. இந்த ஸ்டாக் இப்போ இருக்கிறதுல என்ன சொல்கிறது, டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்க ஸ்டாக்கு ஆல் டைம் ஹையில் உங்களுக்கு நல்ல ரேலியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ போய் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து கண்டிப்பாக பை பண்ண முடியாது, நம்ம ரிஸ்க்கு. ஸோ இந்த ரிஸ்க்கை நீங்கள் கொஞ்சம் உணரணும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டாக்கில் என்டர் ஆகாமல் இருக்கிறது நமக்கு சேஃப்டியாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் நிறைய ஸ்டாக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.